வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் 19/2/2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். வியாழக்கிழமை அன்னைக்குங்க. இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட எண்ணம் போலவே உங்களோட உயர்வு அமையும். அதனால் நாளைக்கு எண்ணத்தை உயர்த்திக்கிட்டிங்கனாவே, நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கனாவே வாழ்க்கையில் யாருக்காகவும் எப்பையும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையே இருக்காது. உங்களுக்கும் உயர்வு தன்னை போல் அமைஞ்சிரும். அப்படிங்கிற காரணத்தினால எண்ணத்தை நல்லா வச்சுக்கோங்க. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய நாள். என்னென்னா உங்கள் மன ரீதியாகவும் இல்லை குடும்ப ரீதியாகவும் ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நாளாக அமையும். அதனால் கொஞ்சம் துணிவாக இருந்தீங்கன்னா எதுலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு செயலை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பும், இல்லை உங்களுக்கு ஆர்வ மிகுதியால் ஆர்வ கோளாறு வேலை செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொஞ்சம் குடும்பத்திலேயோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நிறைய சிக்கல்களை கொஞ்சம் சந்திக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தான். சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வண்டி வாகனத்தில் முக்கியமாக கவனமாக போய்க்கங்க. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கோ இல்லை செய்ய போகிற வேலைக்கோ பரிசுகளையும் பாராட்டுகளையும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். கன்னியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு எது தொடங்குனீங்கனாலும் அது வளரக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்குங்க. அப்போனா நாளைக்கு புதுசாக ஒன்று தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்குங்க. வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. துலாமை பொறுத்தளவுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான். ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாயிருமா, இல்லை வீட்டில் இருந்தவை சரியாயிருமா, இவங்களை நம்பி தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வேண்டாத கோபங்களும் தாபங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வேண்டாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதனால் கோபத்தை குறைக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்பு. தனுசை பொறுத்தளவுக்கு நாளைக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தான். அப்போனா ஒன்றை தொடங்குறதோ இல்லை ஏற்கனவே முடித்த வேலைக்கு உண்டான பலனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு குடும்பத்தில் நிறைய சங்கடத்தையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல சங்கடத்தையோ வரும். கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கும்பத்தை பொறுத்தளவுக்கு உழைப்பை நம்பக்கூடியவங்க நீங்கள் தான். நல்லா உழைச்சிங்கனாவே உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வண்டி வாகனத்தையும் கவனமாக போங்க. அதுதான் வெற்றிக்கு வழி. மீனத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை நன்மைகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் தான். செடிக்கு அழகு பூக்கள், பெண்ணிற்கு அழகு என்ன அப்படின்னா அது அடக்கம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடக்கத்தோடு இருந்தாவே குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.